ஒருத்தங்க ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி கேம்ப்ல இருந்து வந்திருக்கீங்க, கரெக்ட்? நீங்க பேச முடியுமா அடுத்ததாக? ப்ளீஸ். வணக்கம், என்னோட பேர் வந்து ஃபர்சானா. நான் ஒரு ஈழத்தமிழர். நாங்கள் 1980லேயே வந்து இந்தியாவுக்கு வந்துட்டோம். எங்கள் பாட்டி வந்தாங்க. நான் வந்து ராமேஸ்வரத்தில் தான் பிறந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்களை ஒரு கேம்பில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து ஸ்கூலெல்லாம் படித்தோம். அதுக்கப்புறம் 12th முடித்ததுக்கப்புறம் வந்து நான் என்ன படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து டிகிரி வந்து படிக்க எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல. ஏன்னா நாங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி, அதுக்கப்புறம் என்ன ஒரு டிகிரி படித்தாலும் சரி, ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி தான் நாங்கள் படிக்கணும். அப்போ தான் எனக்கு எங்கள் முகாமில் சொன்னாங்க, நீ வந்து லா படி அப்படின்னு சொல்லும்போது நான் லா படிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணேன். பட் நான் ஒரு ஸ்ரீலங்கன், எனக்கு குடியுரிமை கிடையாது. அதனால் எனக்கு வந்து லா கொடுக்கல. அப்போ தான் எனக்கு அகரம் கை கொடுத்துச்சு. அகரம் வந்து எனக்கு ப்ரைவேட் காலேஜில் வாங்கி கொடுக்காம எந்த காலேஜில் வந்து எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே வந்து திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில் எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்து அங்கே 5 வருஷம் நான் லா படித்து 2019 என்ரோல்மெண்ட் பண்ணி இப்போ 5 வருஷம் அனுபவத்தோட ஒரு சிறந்த லாயராக நான் இப்போ இருக்கிறேன். இப்போ நான் தனியாக வந்து வழக்கு நடத்திட்டும் வரேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அகரத்துக்கு ரொம்ப நன்றி. என் பேர் பிரேமலதா. நான் மலைகளின் அரசின்னு சொல்லக்கூடிய ஊட்டியில் இருந்து வரேன். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 மாநிலங்களும் சேரக்கூடிய கூடலூர் தான் என்னோடய சொந்த ஊர். எங்கள் வீட்டுக்கு வந்து யானை, சிறுத்தை, புலி இதெல்லாம் வந்து சொந்தக்காரங்களாம் வந்துட்டு போவாங்க. அப்பப்போ ஒரு பேசிக்கான நெட்வொர்க் வசதி கூட இல்லாத ஒரு இடத்துலேருந்து 12வது தாண்டதே ஒரு பெரிய விஷயமா இருந்து வந்த ஒரு பெண் தான். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா, நான், பாட்டி, தம்பி தான். சின்ன வயசுலேயே அப்பா அம்மா 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு வந்து அகரம்னா என்னன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் என் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் எனக்கு அகரமுக்கு வந்து வழிகாட்டினாங்க. ஃபஸ்ட்டு டைம் சென்னை வந்தப்போ ஒரு 5000 ரூபாய் கூட காசு இல்லாத சுச்சுவேஷனில் என்னோட தமிழ் ஆசிரியர் விமலாபாய் மிஸ் அவங்க தான் எனக்கு 5000 ரூபாய் காசு கொடுத்து நீ போய் படின்னு அனுப்புனாங்க. அகரமில் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இசி டிபார்ட்மெண்ட் படித்தேன். அதில் இப்போது கல்வியம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் பெங்களூரில் வேலை செய்கிறேன். ஒரு மலை அடிவாரத்தில் இருந்து சென்னைங்கிற சிட்டியில் படித்து இப்போ வந்து பெங்களூரில் நான் வேலை செய்கிறேன். இது எல்லாமே முதலாக வந்துட்டு சூர்யானாக்கு தான் ரொம்ப கிரேட் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இந்த சுச்சுவேஷனில் இருக்க மாட்டேன். என்னை பார்த்து இந்த மலையிலேருந்து இன்னும் நிறைய மக்கள், அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் என்னை பின்பற்றி வந்து படிக்கிறாங்க. அதுக்கு முதல் காரணமே சூர்யானா மட்டும்தான். என் பேர் பார்த்தீங்கன்னா பார்த்திபன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலையில் பதிமலைங்கிற ஒரு 2 வீலர் கூட இப்போ வரை செல்ல முடியாத இருக்கிற ஒரு மோசமான மலை கிராமத்திலிருந்து நான் ஒரு ஆசிரியரோட வழிகாட்டுதலின் காரணமாக அகரமுக்குள்ளே வந்து இப்போது எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு எங்கள் கிராமத்திலே முதல் பட்டதாரி மாணவனாக இருக்கேன். எனக்கு வெளியில் எவ்வளோ வாய்ப்புகள் கிடைச்சும் வெளியில் போகாமல் ஜவ்வாது மலையிலேயே அகரம் நமது பள்ளி ஃபெலோஷிப் திட்டத்தின் மூலமாக அங்கே இருக்கிற மலை கிராம மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த சவால்களை அவங்களுக்கு துணை நின்றுட்டு வரும். அகரம் எனக்கு கொடுத்த கல்வி எனும் விதையை என் மண்ணிற்கும் என் மலைவாழ் மக்களுக்கும் மகிழ்ச்சியோடு திரும்பி கொடுத்துட்டு வரேன்.